நாகை திருவாரூரில் பிரச்சாரம் செய்வதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டுள்ள விஜய் விமான நிலையம் சென்று கொண்டிருக்கிறார். தனி விமானம் மூலம் விஜய் திருச்சி செல்ல இருக்கிறார். விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன சொல்லலாம்? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். ஏற்கனவே விஜய் தரப்பில் சொல்லப்பட்டிருந்த அந்த தகவல் அடிப்படையில் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து இன்று அதிகாலை கிழக்கு கடற்கரை சாலை வழியாகத்தான் விஜய் செல்வார் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது திடீரென இன்று அதிகாலையில் தன்னுடைய பயண திட்டத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றார் விஜய். அதன்படி சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சிராப்பள்ளி செல்லடைய இருக்கின்றார். அதற்காக விஜய் தன்னுடைய அந்த BMW மகிழுந்தில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விஜய் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையத்தை நெருங்கி இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையத்திற்குள்ளாக விஜய் செல்ல இருக்கின்றார். அவருடைய அந்த காரை நாம் பின்தொடர்ந்து அந்த காட்சிகளை பதிவு செய்திருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சிராப்பள்ளி செல்ல இருக்கின்றார் விஜய். அதன் பிறகு திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் புறவழிச்சாலை உள்ளிட்டவற்றின் வழியாகத்தான் நாகை திருவாரூர் மாவட்டங்களை சென்றடைய இருக்கின்றார். எனவே திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய அந்த சாலைகளில் காவல்துறை பாதுகாப்பும் தற்பொழுது கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கின்றது. சாலையில் அவர் செல்லக்கூடிய வழியிலே யாரும் அவருடைய வாகனத்தை நிறுத்தி அவருக்கான வரவேற்பினை வழங்குவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே தாவேகா தலைவர் விஜயை வரவேற்பதற்காக கிழக்கு கடற்கரை சாலையில் பல்வேறு இடங்களிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் விஜய் தன்னுடைய வியூகத்தை அதிரடியாக தற்பொழுது மாற்றி விமானத்தின் மூலமாக திருச்சி சென்று திருச்சியிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாகத்தான் நாகப்பட்டினத்தை சென்றடைய இருக்கின்றார். ஏனென்றால் கிழக்கு கடற்கரை சாலையை பொறுத்தவரை புதுச்சேரி, கடலூர், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் போக்குவரத்து நெரிசல் அதிகம். எனவே விஜயனுடைய வாகனம் அந்த வழியாக செல்வதில் பல்வேறு சவால்கள் இருந்தன. அது மட்டுமல்லாமல் அந்த கடற்கரை ஓர கிராமங்களில் விஜயினுடைய ஆதரவாளர்களும் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. தாவேகாவினர் தொண்டர்கள் அதிகம் இருக்கின்றார்கள். எனவே விஜயினுடைய வாகனம் இந்த கார் அந்த பகுதி வழியாக கிழக்கு கடற்கரை சாலையில் சென்றால் அங்கு ஏராளமானவர்கள் குவிந்துவிடக்கூடும். ஏற்கனவே கடந்த வாரத்திலே திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சியினுடைய பாலக்கரை என்கின்ற நகரத்தின் மையப்பகுதிக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5 மணி நேரத்திற்கு மேலாக விஜய்க்கு அந்த பகுதியை சென்றடைவதற்கு நேரம் தேவைப்பட்டது. அந்த அளவு ஆயிரக்கணக்கானவர்கள் குவிந்திருந்தார்கள். எனவே இன்றும் விஜய்க்கு அது போன்று எந்தவிதமான தொண்டர்களுடைய திரட்சியின் காரணமாக தொண்டர்கள் திரண்டு வருவதன் காரணமாக தாமதமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். தாவேகா தலைவர் விஜய் தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் இறங்கி தன்னுடைய தொண்டர்களுக்கு உற்சாகமாக கையசைத்து புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தனி விமானத்திலே விஜய் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட்டு செல்ல இருக்கின்றார். தன்னுடைய வழக்கமான அந்த உற்சாகத்தோடு கையசைத்து விட்டு விமான நிலையத்திற்குள்ளாக விஜய் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். விஜயோடு முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே 1-2 பேர் வந்திருக்கின்றார்கள். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.